அந்த ஜோதிக்குள்ளாக இறைவன் இருக்கிறார் என்பதுதான். இறைவன் இந்த உலகத்திலே ஜோதி வடிவாகத்தான் காட்சி அளிக்கிறார் அப்படிங்கிற உண்மையை நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதை உணர்ந்துதான் அந்த இறைவனுக்கு அந்த கற்பூர ஜோதியை ஹாரத்தியாக காண்பிக்கிறார்கள். எதற்காக கற்பூர ஜோதி ஹாரத்தியாக காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நெய் விளக்கேற்றினால அந்த ஒரு ஜோதியை தானே காமிக்கிறார். எதற்காக என்று சொன்னால், இங்கே பின்னால் இருப்பது இறைவனினுடைய உருவமாக காட்சி அளித்தாலும் அவர் அருவுருவமாக அந்த ஜோதி ஸ்வரூபனாகவே இருந்து கொண்டிருக்கிறார். இதை நீ உணர வேண்டும் மனிதா என்பதை உணர்த்துகின்ற விதமாகத்தான் எல்லா இடத்திலும் அந்த ஜோதியை ஹாரத்தியாக காண்பிக்கிறார்கள். அந்த ஜோதியில்தான் இறைவன் நமக்கு காட்சி அளிக்கிறார். இதைத்தானே சயின்ஸும் சொல்றது. இந்த சயின்ஸ் பார்த்தோம்னா அணுவை பிளந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக கூட அந்த ஆராய்ச்சியின் மூலமாக அவர்கள் நோபல் பரிசினை பெற்றிருப்பார்கள். அதுக்கு என்ன பண்ணான்னு சொன்னா, ஒரு பூமிக்கு கீழே கொண்டு போய் வச்சு அந்த ஆட்டமை பலந்து பார்க்கும் பொழுது அதிலிருந்து மிகப்பெரிய ஜோதிதான் அவர்களுக்கு காட்சி அளித்ததாம்.